ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம பூமி ராசிக்காரங்களுக்கான ப்ரிடிக்ஷன் அதாவது இந்த ராகு கேது பயிற்சி நடந்தது இல்லையா, அதோட பலன்களை பார்க்குறோம். இவங்க பூமி ராசிக்காரங்க யார் யாருன்னா கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 3 ராசியும் பூமி ராசிக்குரியது, மண் ராசி. ஓகேவா? இப்போ இந்த பயிற்சி பலன்கள், இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இவங்களுக்கு என்ன பலனை கொடுக்குது, என்ன ஒரு அலர்ட்னஸை கொடுக்குது, அதாவது அவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதகம் என்ன, பாதகம் அப்படின்ற வார்த்தை வரக்கூடாதுங்கிறனால தான் அது மாதிரி சொல்கிறேன். அவங்களுக்கு அலர்ட்னஸ் என்ன கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கைடன்ஸ். ஓகே, நம்ம இதில் பார்க்க போனால் கைடன்ஸ். ஓகே, பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குது, கைடன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி மக்களே, இது உங்களுக்காகவும் இந்த ராசி இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பூமி ராசிக்காரங்க, இந்த ராசியில் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன கைடன்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் வருது பார்க்கலாம். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இந்த கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசிக்காரங்க இந்த ராகு கேது பலன் அப்படிங்கிறத அந்த டாப்பிக்கில் எடுத்துருக்கோம் இல்லையா, இவங்களோட அந்த பயிற்சியினால் வரக்கூடிய சாதகமான சூழ்நிலை என்ன இருக்குது, இல்லை வேறு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்கள் இந்த ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே உங்கள் ஃபேமிலியில் ஒரு மன வருத்தம், ஒரு இம்பேலன்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் போயின்ட்டுருக்கு. ஓகேவா? அது கணவன் மனைவி, மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் நிறைய அந்த விரிசல் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு பெருசாகி பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு இந்த சுற்றி இருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்களால அவங்க மேலே உங்களுக்கு வருத்தமும் இருக்குது, ஒரு சண்டை சச்சரவு மாதிரியும் வரும். அதே நேரத்தில் அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுப்பாங்க. உங்களை எதுவுமே உங்களோட விருப்பம் இல்லாமல் சில விஷயங்களை செய்ய சொல்கிறது, உங்களுக்கு அதில் விருப்பமே இருக்காது. ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள், ஒரு ரிலேஷன்ஷிப் அமைச்சிக்கிறது, ஒரு திருமணத்துக்காக ஒரு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க. உங்கள் விருப்பத்துக்கு அங்கே இது இருக்காது, சப்போர்ட் இருக்காது. நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது. இப்படியா இருக்குது ஒரு சிலருக்கு இந்த குடும்ப உறவில் அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கைகள், இந்த மாதிரியான உறவுகள் கூட கொஞ்சம் கிளாஷ் இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி கசன் பிரதர், கசன் சிஸ்டர், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ கொஞ்சம் அவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்துன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன தான் சொல்கிறாங்க, இந்த காதுன்னு ஒன்று இருக்குது இல்லை, ஒரு காதில் போட்டு வச்சு இன்னொரு காது வழியாக விட்டுருக்கோம், ஆனால் கேட்கணும். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. அது என்ன பண்ணணும்னா, இந்த டைம் வேறு இப்போ கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு வருஷம் 1.5 வருஷ காலத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், பிகினிங்லேயே கூட ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இந்த வருஷத்தோட பிகினிங்கில் கூட இந்த ஏப்ரல், மார்ச் அந்த மந்த்து பிகினிங்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இல்லை இந்த மே மாதத்துக்கு அப்புறமா கூட இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவேராக இருங்க, உஷாராயிடுங்க மக்களே. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் நீங்கள் ரொம்ப இந்த விஷயத்தை எமோஷ்னல் லாக் ஆகிடுறீங்க. ரொம்ப யோசனை இருக்குது, ரொம்ப ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. ஓகேவா? ஹெல்த், அதாவது ஃபஸ்ட்டு மனம் தான் அங்கே வேலை செய்யுது.
உங்கள் மனசு தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கும். புத்தி சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே, சில பேர் படிப்புக்காக ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் படிப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் வந்து இந்த காலகட்டம் படிப்புக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா கேது இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நல்ல படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஞானக்காரகன் அவர். அதனால் உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான வளர்ச்சி, படிப்பு, வேலைவாய்ப்பு, இதில் ஒரு நீங்கள் அடுத்த கட்டம் போகணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, பண்ணணும், அது உங்கள் செல்வ நிலையை உயர்த்தத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்காக ட்ரை பண்ணுற விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம், சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன்லாம் அமையுது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருப்பீங்க. சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டு சிங்கிளாக இருப்பீங்க. சில பேர் வந்து ஒரே ஃபேமிலிக்குள்ளே இருந்தீங்கன்னா கூட, நீங்கள் இப்போ வந்து ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இருந்தாலும் பிரேக் ஆகிட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பீங்க. அதே மாதிரி லவ்வர்ஸாக இருந்தால் கூட அப்படி தான் தெரியுது. ஆனால் உங்கள் வேலையில் உங்களோட பர்சனல் லைஃபு ஓகே, பர்சனல் லைஃப்பில் இருக்கிறத சொல்லிட்டேன். ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் கொஞ்சம் நீங்கள் நல்லா பிரைட்டாக வர மாதிரி நல்லா இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா உங்கள் வேலைக்காக வெளியூர் போயிட்டு வேலை பார்க்கலாமா, இல்லை உள்ளூர்லேயே வேலை பார்க்கலாமா, இல்லை இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனால் செட் ஆகுமா, இல்லை இந்த ஜாபை பண்ணலாமா. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஜாப் தான் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, என்டர்ப்ரெனராக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரி. அதே மாதிரி சொந்தமாக ஒரு சின்னதாக ஒரு வேலை உங்களுக்குன்னு நீங்கள் வந்து ஸ்தாபனம் பண்ணி ஒரு சின்ன கடை வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஷனேட்டாக பொட்டிக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சிலர் சினி ஃபீல்டில் கூட இருப்பீங்க, மாடலிங்கில் இருக்கிறது, அது மாதிரி தெரியுது. ரொம்ப யோசனை. ஆனாலும் இந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு உங்களோட குடும்பத்தாரும் கொஞ்சம் அப்படி இப்படி ரொம்ப கொஞ்சம் நெருடல் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு கணவன் மனைவி உறவில் ரொம்ப வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பிரேக் ஆகிற நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கவனம் தேவை. ஒரு சிலர் வந்து பிரேக்கில் இருப்பீங்க, புது லைஃப்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வேண்டாம். இப்போ ஆல்ரெடி உங்களோட அந்த உறவு ரொம்ப என்ன சொல்கிறதுனா அடிதடி சண்டை நிறைய பெரிய லெவல் வரைக்கும் போயிருக்கலாம். ஓகேவா? அது பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைஃப்பை நம்ம வந்து பார்க்கலாமா, அதில் ஒரு உங்களுக்கு வந்து எப்போ எனக்கு காலம் கனிந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இறைவன்கிட்ட, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறீங்க. இல்லைனா நீங்கள் குருமார்கள் ப்ரே பண்ணுறீங்கல்ல, ஸோ உங்கள் குருக்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையறதுக்கு நான் வந்து இது பண்ணுறேன், கிருபை பண்ணுறேன். ஆனால் உங்களோட அந்த மைண்ட் செட்டு கொஞ்சம் ரொம்ப உங்களோட அந்த மனசை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஒரு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் கழித்து நீங்கள் இதுக்கான முயற்சிகள் செய்யும்பொழுது அது கரெக்டாக வரும். பட் இந்த 1 இயருக்கு எதுவும் பண்ணாதீங்க. 1 இயர் 1.5 இயருக்கு நீங்கள் இந்த புது விஷயங்கள் நியூ லைஃப்க்கு போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ணியாச்சு, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்லேயே கூட மோர் தென் 1 or 2 கூட நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் அது லவ் லைஃப்லையும் பிரேக் ஆகிருக்கும். ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையாக இருந்தால் கூட அதில் 2 பிரேக் இருக்குது. இப்போ நீங்கள் 3ஆவதோ இல்லை 2ஆவதோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? சரி. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து புதுசாக ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு மாறணும், அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, புதுசாக வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஷிஃப்டிங்லாம் பண்ணணும்னு நினச்சாலும் அதுவும் கொஞ்சம் பண்ணலாம். ஆனால் இப்போ உடனே பண்ணாதீங்க. பண்ணிங்கனாலும் அங்கே போய்ட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்குன்னு கால நேரம் அவங்க சொல்லியிருக்காங்க, 1 இயர் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? 1 இயர் கழிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டைமுக்கு எப்படி அந்த உங்களோட அந்த இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? அப்புறம் வந்து இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தது நீங்கள் வந்து நிறைய ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. ஒரு சிலர் வந்து யங்ஸ்டர்ஸ், ஒரு சிலர் வந்து பிலோ 20-25 இருக்கிறவங்க பார்க்குறீங்க. ஒரு சிலர் 35, 40, 45 அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க பார்க்குறீங்க.
உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் கூட இருக்கலாம். பட் ஆனால் வளர்ச்சின்னு இருக்கப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியுது. இப்போது நீங்கள் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து உங்களோட ஆழ்மன பதிவுகளும் வேலை செய்யும். அதே நேரத்தில் கிரகங்களும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் உங்களை வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணணும். ஏன்னா இந்த கார்டு வந்திருக்கு. நீங்கள் நிறைய அந்த ஹாஸ்பிட்டல் விசிட் அந்த மாதிரிலாம் போகிற மாதிரியான சுச்சுவேஷன் சில பேருக்கு அமையும். ரொம்ப யோசனைலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த ப்ரிகாஷன்ஸ் உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இப்போ இந்த கிரகங்கள் இதிலேருந்து நீங்கள் எப்படி இதை உங்களை தற்காத்துக்கணுமோ அதை செய்யுங்க. இதுக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களோட ஆரா சக்ரா பவர் பண்ணுறதை பற்றியும் உங்களோட கர்மா கிளன்சிங் ஆரா கிளன்சிங் பற்றியும் சொல்லிகிட்ருக்கேன். அதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் சரியாக வரும். இந்த 1 இயர் நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையிலையும் கவனமாக இருக்கணும். வேலையில் இல்லைன்னா குடும்பத்தில் அடிக்கடி உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களை வம்பு சண்டை இழுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. வாய்ச்சண்டை வாய்க்கா வரப்பு தகராறுலாம் வேண்டாம். கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்ளுங்கள். ஹெல்த்தில் கவனம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். செல்ஃப் ஹீலிங் பண்ணுங்கள். உங்களை செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃப் ஹீலிங் பண்ணிவிட்டு செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக க்ரோத்திங் இருக்குது. இது படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுற பிள்ளைங்களுக்காகவும், ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க, ஜாப் கேரியர், பிஸ்னஸ், அதே மாதிரி திருமணத்துக்காக, இந்த மாதிரி இத்தனை சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த 3 ராசியில் அவங்கள கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அவங்கள ரொம்ப இது பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களே ஏற்கனவே டெம்பரில் தான் இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் டெம்பராக்கி விட்றாதீங்க. அவங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி, ஆரா சக்ரா கிளன்சிங் அதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ஆரா சக்ரா தோடை சக்ரா ஆக்டிவேஷன் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த விஷயம். அது சொல்கிறேன். உங்கள் வீட்டில் காலேஜ் படிக்கிறவங்க இல்லைன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட தோடை சக்ராவை ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. அவங்க நல்ல பிரைட்டாக வருவாங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த நிலைக்கு போகிறாங்க இல்லையா, காலேஜ் போவாங்க. காலேஜ்லேருந்து ஒரு ஆஃபீஸ், அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கும் அந்த தோடை சக்ரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தோடை சக்ரா மட்டும் ஆக்டிவேட் பண்ணுறதுன்றது. ஓகேவா? அது அவ்வளோ பவர். அதாவது உங்களுக்கு அதிகமான மெமரி பவர் கெப்பாசிட்டி இருக்கும். நிறைய ஞானம் கிடைக்கும். அவங்க நல்லா அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த படிப்பு ரீதியான விஷயத்தில் நல்ல ஞானம் பிறக்கும் அவங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அதை பண்ணி விடலாம். டிவைன் அது உங்களுக்கு யாராவது மாஸ்டர் தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த், நேம், எந்த ஊரில் இருக்கீங்க, அதை டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா அது எப்படி செய்யணும்னு சொல்லித்தருவேன். பண்ணிக்கோங்க. அதுக்கு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் வரணும்னு இங்கே நேரில் வர வேண்டாம், ஆன்லைன்லேயே தான் பண்ணுவேன். சரியா? ஓகே. ஒரு சிலர் வந்து உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் எப்போ நடக்கும் கிடைக்கும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. புதுசாக வேலை வாய்ப்புகள், வெளியூருக்கு போகிற யோகம், இதெல்லாம் வந்து கொஞ்ச காலத்துக்கு இதில் வைங்க. ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு ஒரு 1 இயர் கழித்து கண்டிப்பாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குன்னு சில இதுவை வந்து எடுத்து வைங்க. எல்லாத்துலேயுமே வந்து பிஸ்னஸில் போடுறது எல்லாத்தையும் வந்து இதுவாக அதாவது ஒரு சிலர் வந்து வர லாபத்தை அப்படியே வந்து பிஸ்னஸில் போட்டு வைப்பாங்க. எதுலையாவது போய் இன்வெஸ்ட் பண்ணி விட்ருவாங்க ஒரே இதில். அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து வைங்க. ஓகே? கொஞ்சம் மணி விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஆளுமை பண்ணணும். ஏன்னா மணி டைட்னஸும் இருக்குது. சில பேருக்கு வந்து செய்கிற தொழிலில் தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி இருக்குது. ஓகே? ரொம்ப நாளாக வந்து அந்த வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். அந்த வேலையில் வந்து முன்னேற்றம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரத்துலேயே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரோ வருவாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த ஜாபில் ஒரு நபர் வருவாங்க உங்கள் லைஃப்பில். அவங்க வந்த உடனே உங்களுக்கு அதுக்கான அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வரன் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய இண்டிவிஜுவலாகவே ட்ரை பண்ணுவீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ நான் சமாளிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி.
அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இப்போ இருக்க ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை வெளியே வர வைக்கணும் அப்படின்னா டிவைன் பவர் மட்டும்தான். டிவைன் பவரை எப்படி எடுக்கணும், எப்படி அவங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா குருமார்களோட அந்த இனிஷியேஷன் கிளாஸஸ் ஏதாவது அட்டன் பண்ணி அதை கற்றுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நோ சொன்னேன் நான், படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் தேர்ட் ஐ சக்கராவை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் குடும்ப உறுப்பினர்களோட கிளாஷ் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்ருக்கு, மைண்டில் ஒரு நிம்மதியே இல்லை, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா குருமார்களோட அந்த இனிஷியேஷன் கிளாஸ் ஏதாவது தெரிஞ்சால், யாராவது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் போய் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஆனால் நல்ல மாஸ்டர்ஸாக பார்த்து பிடிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் எங்கேயாவது போய் பண்ணிவிட்டு என்னையும் வந்து குறை சொல்லாதீங்க. இங்கே டிவைன் பாத்தில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் வரக்கூடிய கொஞ்சம் சாதகமற்ற நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புத்திசாலி பிள்ளைங்களை நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோ அதுதான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நான் கொடுக்கறது. ஏன்னா என் மூலமாக அவங்க கன்வே பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரகிளை சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுதான் சரி பண்ணக்கூடிய பரிகாரம். எங்கே தெரியுமா? உங்களுக்குள்ளே தான் பரிகாரம் பண்ணணும். அதனால தான் டிவைன் பவரை உங்களுக்கு உங்கள் கையிலேயே கொடுத்து உங்களையே அந்த நிலைக்கு கொண்டு வரும். மீன் பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தால் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா அதை தான் பண்ணுறோம். ஆஸ்ட்ராலஜராக இருந்து ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய பாதகமான சூழ்நிலையை சொல்லி 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 உங்களை பயமுறுத்துறதுக்கு நான் விரும்பலை. உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதையும் உங்களுக்கு சாதகமாக்கி உங்கள் கர்மா கிளன்சிங், ஆரா கிளன்சிங் பண்ணி உங்களுக்கு அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகிறது தான் டிவைன் பாத் சேனல் இருக்குது. ஓகே? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவது அந்த ராசி இதில் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இது சூட் ஆகும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 3 ராசி அல்லது லக்னத்துக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.